ஏமா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. சூப்பர் டீலக்ஸ் வேலை சொன்னா பண்ண மாட்டீங்க. ஈஸியா வேலைக்கு போய் உட்கார்ந்து அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க. வீட்ல உட்கார்ந்து நீங்க உங்க மூடுக்கு வேலை பண்ணலாம், அப்ப வீட்ல கேட்க மாட்டீங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. இன்னைக்கான முதல் ப்ரமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வந்துட்டு பாருவோட ப்ரமோ தான். கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. ஏன்னா 24 மணி நேரமும் இது பூஞ்சை மட்டுமே பார்க்கறதுக்காக பிக் பாஸ் பார்க்குற மாதிரியே இருக்குது. பிகாஸ் எல்லா ப்ரமோலையும் இதை மட்டுமே காமிச்சின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ப்ரமோவில் வரணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கேவலமாக வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி செஞ்சுன்னு இருக்குது. கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இவ்வளோ கேவலமான கேரக்டர்லாம் வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தான் பாரு வந்துட்டு மைக் பேக்ட்ரியை போடல. பிக் பாஸ் வந்துட்டு சொல்கிறாரு, ஏற்கனவே மைக் பேக்ட்ரியை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கனியும் சொல்லியிருக்காங்க போல். ஸோ பிக் பாஸ் சொன்னோன்னா கனி என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேறீங்க, அப்புறம் எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னே தெரில அப்படின்னு கனி சொல்ல, ஐயோ அம்மா நீ எதுக்கு தான் வீட்டில் இருக்கனே தெரிலன்னு சொல்லிட்டு பாரு தன்னுடைய பஜாரி குரலால் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கனி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு, நீ எந்த வேலையுமே வீட்டில் செய்யறதில்லை, சூப்பர் டீலக்ஸில் இருந்து வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அங்கே போய் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறேன். அதே மாதிரி கியூசியாக ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் அங்கேயும் போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன். டே ஒன்லேருந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி வேலை செய்ய மாட்டேன்னே சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பாருக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல. அதுக்கப்புறமா பாருவோடைய அல்லக்கைகள் 2 பேர், நம்மளுடைய வினோத் மற்றும் கம்ருதீன், அவங்க 2 பேரும் வந்துட்டு பேச வராங்க. கம்ருதீன்லாம் பேசுகிறாரு, உங்களுக்கு ரூல்ஸே தெரிலன்ட்டு. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கேம்லேயும் சரியான ரூல்ஸை வச்சு கம்ருதீன் விளையாடுறான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவர் வந்துட்டு பாருக்கு ரூல்ஸ் கனிக்கு ரூல்ஸே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்புறம் வினோத்தும் வந்துட்டு கனிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கனி மட்டும்தான் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. கனிக்கு சப்போர்ட்டாக யாருமே அங்கே வரல. ஆனால் வினோத் மற்றும் கம்ருதீன் இவங்க 2 பேருமே பாருக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல ஆஜராயிட்டாங்க. இதை பார்த்த எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு, எப்போ பார்த்தாலும் எந்த வேலையுமே செய்யறது கிடையாது, கூட 2 அல்லக்கைகளை வேற வச்சுக்கிட்டு இப்படி ஓவரா சீனை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கேட்டவுடனே கம்ருதீனோ வினோத்தும் அந்த சைடு போயிட்டாங்க. யாரை பார்த்துற அல்லக்கைன்ற, நீ கூட தானடா ஆதிரைக்கு அல்லக்கை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவன் ஆதிரைக்கு அல்லக்கை தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எஃப்ஜேவும் ஆதிரையும் மாற்றி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீ அப்படிப்பட்டவர் கம்ருதீன், நீ வந்துட்டு விஜய் பார்வதிக்கு வந்துட்டு அல்லக்கை தானே. முதல்ல வந்துட்டு ஆரோரா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு பாரு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க, தடவிக்கிட்டு இருக்க. வினோத்தும் அதே மாதிரி தான், முதல்ல தர்பீஸ் கூட சேர்ந்து பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்துருந்தாரு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் அது அவர் அதுக்கப்புறமா வாண்டடாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ அவரையே வந்துட்டு பயங்கரமாக திட்டி இது பேச ஆரம்பித்து பாருக்கு அல்லக்கையாக மாறிட்டார். ஆனால் வினோத்துக்கு தெரியாமே வினோத்தை வந்துட்டு பின்னாடி குத்துறதுக்கு பாரு எவ்வளோ திட்டம் போட்டாங்கன்றது நல்லாவே தெரியும். அது தெரியாமல் அந்த ஆள் வந்துட்டு பாரு பின்னாடியே உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் முதல் பிரமம். இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.